அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய கவுன்சிலிங் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா? இன்றைக்கினா February 3 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 5th ஷெட்யூல் 5 போயிட்டுருக்கு. அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ராமு அப்படின்றவர் போயிருக்காரு. அவருடைய கமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்காரு லைவாக. ஸோ அந்த கமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் பண்ணாதவங்க தொடர்ந்து சேனலை பாருங்கள். அந்த பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட், ஷேர், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம் இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு மெசேஜ் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காரு ராமு. என்ன போட்டிருக்காரு? சார், TNAUக்கு குறிப்பிட்ட அனைவரும் வந்திருக்காங்க. ஸ்லைடிங் உண்டான்னு தெரியலை. நான் CV போன பிறகு தெரியப்படுத்துகிறேன். நன்றி அப்படின்ட்டுருக்காரு. நான் அதுக்கு ஓகே சார் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஓகே, 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அடுத்து அவர் இப்போ என்ன சொல்லுறார்? சார், ஸ்லைடிங் என்று உண்டு, எண்டுடன் ஸ்லைடிங் கடைசி. இதெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி தான் அந்த லோ கட் ஆஃப் மார்க் இருக்கிறவங்களுக்கு. அதனால தான் இந்த தகவலை உடனே உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்லைடிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த இன்னையோட கடைசி ஸ்லைடிங் இருக்கார். அதுக்கு அடுத்து ஜஸ்ட் ஒரு 49 நிமிஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன். சார், ஸ்லைடிங் எழுதி கொடுத்துள்ளேன். 10 மணி நிலவரப்படி 350 பேர் கூப்பிட்டதில் 225 பேர் வந்துள்ளனர். ஸ்லைடிங் எழுதி கொடுத்தவர்களுக்கு வரும் 5/6 தகவல் வருமாம். 5/6ன்னா February 5/6. தகவல் வரவில்லை எனில் முந்தைய காலேஜில் 15ஆம் தேதிக்குள் சேர வேண்டும். மாணவர்கள் 72 மணிக்குள் கொரோனா ரிப்போர்ட் காலேஜ் சேரும்போது கொடுக்க வேண்டும் என தகவல். நான் கிளம்பிவிட்டேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவருக்கு மெசேஜ் நான் தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இது ஒரு நல்ல தகவல், நல்ல மகிழ்ச்சியான செய்தி தான். இன்னும் அந்த லோ கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கூட காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணிவிட்டு, சார், நான் SC கேட்டகரி அந்த 137 எனக்கு கிடைக்குமா, வாய்ப்பு இருக்கா அக்ரி அப்படின்னு கேட்டார். ஸோ நான் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கும் ஒரு தகவல் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரைவேட் காலேஜ் நம்ம வைஸ் பிரின்ஸிபல், அதாவது மதர் தெரேசா வைஸ் பிரின்ஸிபல்கிட்ட பேசினேன். சார், ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. அவரும் சொல்லியிருக்காரு என்னென்னா, SCக்கு 135 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 137 கிடைக்குமான்னு கேட்ட பொழுது 135 வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஸ்லைடிங் கன்ஃபார்மாக இருக்குது. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 6th ஷெட்யூல் கண்டிப்பாக போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் 8th. அது மேபி 8ஆம் தேதி கூட இருக்கலாம். CV செஷன் 8ஆம் தேதியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அட்மிஷன். அது 15ஆம் தேதி. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 15ஆம் தேதி காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு. இந்த தகவல் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்காக தெரியப்படுத்துகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். பை.